ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ரதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்னோட அம்மா ஒரு வருஷமாவே அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு மிஸ் ஆகுது. எங்கேன்னு கேட்கும்போது அது மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நாட்டுக்குது, நான் வந்து எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அருணாட்ட வந்துட்டு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும், அதெல்லாம் எழுதி குடுக்குறாங்க. சரின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கேன்டீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜூனியர்ஸ் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தேஜஸ் சொல்றாங்க, "இந்த மாரி அர்ஜுன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு ரீனாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரீனாக்கு அர்ஜுன் யாருன்னு கேட்கல, காமனாவே கேட்குறேன், அர்ஜுன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, "யாரு தெரியல" அப்படிங்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு ஆர்கே சாரோடைய பையன் அப்படின்னு சொல்லி தேஜஸ் சொல்றாங்க. அதுக்கு குணா கேட்குறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு மட்டும் எப்படி தெரிய வருது அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படியோ தெரிய வந்துச்சு. அவ வந்து தெரிஞ்சுதான் வந்துட்டு அர்ஜுன் கிட்ட வந்துட்டு பேசி பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தேஜஸ் சொல்றாங்க. அப்ப ராக்கி இருந்துட்டு அப்படிலாம் இருக்காது, வாய்ப்பே இல்ல, எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கும், அப்ப ரீனாக்கு மட்டும் எப்படி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படியா, இதுவே நீ வந்து அர்ஜுனா இருந்த அப்படின்னா வந்து சொல்லிருப்பியா மாட்டியா, நான் தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு கேக்குறாங்க. அதுக்கு ராக்கி எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. சொல்லாம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதோட அப்படியே இந்த சீன் முடியுது. ஹாஸ்பிட்டல் உள்ளார பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீனியரை தான் காட்டுறாங்க. ரவி சீனியரையும் அனிதா சீனியரையுமே. அப்ப வந்து ரவி வந்து கேக்குறாப்புல, இந்த மாதிரி நேத்து ஏன் இந்த மாதிரி கிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து என்ன சும்மாதான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்ல அனிதா, நான் வந்து உன்னை அந்த மாதிரி பார்க்கவே இல்ல, நீ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, லைஃப் லாங் ஃப்ரெண்டா மட்டும்தான் நீ வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதனால அனிதாக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்துட்டு சொல்றாங்க, நீ வந்து தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காத, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டு, நீ பண்ணது வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் வந்து நான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ரவிக்கே வந்து மூச்சு வருது. அதனால வந்து ஹக் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அனி, நீ லைஃப் லாங் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆனா அனிதாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆனா அது வந்து வெளிக்காட்டிக்கவே இல்லை. இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த சீன் அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளாரதான் காட்டுறாங்க. அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு போல. அருணை வந்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன்ல, வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேம், இன்னும் கொண்டு வரல, எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ரதி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ன் ரூமுக்கு தான் போறாங்க. போயிட்டு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இதை யாரு வந்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து சால்வ் பண்றீங்க அப்படிங்களோ, அவங்கதான் வந்து என்னோட ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் ரூம்ல பேசிட்டு வந்துடுறாங்க. இது வந்து ராக் வந்து இதை மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நினைச்ச கனவு வந்து நிறைவேறிடும், ரதி மேம் கூட வந்து நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கேன்டீன்ல தான் காமிக்கிறாங்க. கேன்டீன்ல பாத்தீங்க அப்படின்னா தேஜுவும் ரீனாவும் வந்துட்டு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அர்ஜுன் கரெக்டா வராப்ல வந்துட்டு, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, பிஸியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு கேஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனு. இப்ப தேஜு பாத்தீங்க அப்படின்னா உடனே ராக்கிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஃபோன் பண்ணி வர சொன்னதுமே, இதுக்குதான் கூப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு, அவங்க ஜஸ்ட் கேஷுவலா தானே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்ல. கேஷுவலா பேசுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி தேஜஸ் சொல்றாங்க. இப்ப நீயும் தான் முன்ன வந்து கேன்டீன்ல வந்து என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த, அதுக்குன்னு பாக்குறவங்க வந்து தப்பா நினைப்பாங்களா, அதே மாதிரிதான் இவங்களும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சரி, உனக்குலாம் சொன்னா புரியாது, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜுவும் ராக்கியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அர்ஜுன் சொல்றாங்க, இந்த மாதிரி உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கு ரீனா இருந்துட்டு சரி சொல்லுங்க அப்படிங்கும்போது, சரி நீ கேஸ் டீட்டெயில் பாரு, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்றாரு. சரி ஓகே, இப்ப நான் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்படியே கேன்டீன் சீன் முடியுது. இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்து ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வந்து கேட்குறாங்க. அப்போ ரீனா சொல்றாங்க, சில மந்த் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது, அதனால இந்த ரிப்போர்ட் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது தேஜு ராக்கி வந்துட்டு அது மஸ்டா தேவைப்படாது, இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப ரீனா வந்துட்டு இல்ல, கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப ரதி மேம் இருந்துட்டு, "இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான். அதனால இந்த தடவ என் கூட ஆப்பரேட் பண்ண போறது ராக்கி, தேஜுவும் தான். அதனால ஆப்பரேஷனுக்கு ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுல வந்துட்டு ரீனாக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. அவங்க வந்து சொல்ல வராங்க, "இந்த ரிப்போர்ட் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். தேவைப்பட்டாதான் நம்மளால அடுத்த ப்ராசஸ் முன்னேற முடியும்" அப்படிங்கிறாங்க. "இல்ல தேவைப்படாது. வாங்க ஆப்பரேஷன் பண்ண போகலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள காமிக்கிறாங்க. ரதி, ராக்கி, தேஜு 3 பேருமே வந்துட்டு ஆப்பரேஷனுக்கு ரெடி ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பேஷண்டோட ஒயிட் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திடீர்னு வந்து குறைய ஆரம்பிச்சுருது. அதனால வந்து எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்டின்னா, ரீனா போய் அந்த பேஷண்டோட பொண்ணுகிட்ட வந்துட்டு பேசுறாங்க. இந்த மாரி வந்து நான் வந்து என்னைய மன்னிச்சுருங்க. இந்த மாரி இந்த ரிப்போர்ட்ஸ மறைச்சா தான் வந்து எங்க அம்மாவ காப்பாத்த முடியும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த ரிப்போர்ட்ட மறைச்சுட்டேன் அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீனா வந்து ஷாக் ஆயி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ரதி பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்பரேஷன் தியேட்டர்ல இருந்துட்டு ஒயிட் செல்ஸ் கம்மியாகுறத பார்த்துட்டு, "போய் ரீனாவ வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் காய்ஸ். தேங்க் யூ. வேற ஏதாவது எபிசோட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.